ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, சில நேரங்களில் நீ எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள் என்பது உனக்காக இறைவன் கொடுத்திருக்கும் அனைத்தையும் அனுபவிக்கும் போது உனக்கு புரிவதில்லை. அது இல்லாத நேரங்களில் தான் உணர முடிகிறது. எனவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நன்றி உணர்வோடு இருந்துவிடு. இல்லாததை நினைத்து ஏங்காமல், குறைகளை மட்டும் காணாமல், அனுபவிக்கும் அனைத்திற்கும் நன்றி சொல்லிவிடு தங்கமே. உன்னை சுற்றி எத்தனையோ பேர்கள் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் ஒன்றை பெற போராடி கொண்டிருக்கிறார்கள். நல்லா தெரிஞ்சுக்கோ. உன்னை சுற்றி மர்ம நபர்கள், எத்தனையோ நபர்கள், உன்னிடம் ஒட்டி உறவாடும் நபர்கள் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் ஒன்றை பெற போராடி கொண்டிருக்கிறார்கள். நீ அனுபவிக்கும் அனைத்திற்கும் நன்றி சொல்ல மறக்காதே. நன்றி உணர்வோடு வாழும் ஒவ்வொரு நிமிடமும் வாழ்க்கை சொர்க்கமாகிவிடும். பின்பார், சாயின் அருளால் உன் வாழ்க்கை வளமாகிவிடும் தங்கமே. வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் நீ நம்பிக்கையோடு இரு. மனது வைத்தால் தங்கமே, நீ மனது வைத்தால் அனைத்தையும் மாற்றுவதற்கு ஒரு நொடி போதும். உன் வாழ்வில் உன் கடினமான சூழ்நிலைகள் எதுவும் நிரந்தரமில்லை. அனைத்தும் நிச்சயமாக மாறிவிடும் தங்கமே. நீ உன்னுடைய லட்சியத்தை அடைய முடியவில்லை என்று பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உனது இலக்கை உன்னால் அடைய முடியுமா இல்லையா என்கிற பயம், சந்தேகம் அல்லது முடியாது என்கிற அவநம்பிக்கை ஏற்படும் போது இதை நினைவில் வச்சுக்கோ தங்கமே. முதல் படிக்கட்டில் நீ நின்றுகிட்டு 100வது படிக்கட்டை பார்க்கும்போது இவ்வளவு தூரமா என்கிற பயம் இருக்கத்தானே செய்யும், சந்தேகம் இருக்கத்தானே செய்யும், அவநம்பிக்கை வரத்தானே செய்யும். ஆனால் ஒவ்வொரு படியாக முன்னேறி செல்லும் போது 100வது படிக்கட்டை அடைவது எளிமையானதுதான் தங்கமே. அருமையான நேரத்தில் இந்த பதிவை கேட்கிறாயே. பொன்னான புதன் விடியலில், அருமையான விடியலில் இந்த பதிவை கேட்கிறாய். உனக்கான பதிவு இது. உனக்கு நல்ல நேரம் என்பதால் தான் இந்த பதிவை கேட்கிறாய், உன் செவியில் கேட்கிறாய். உனது இலக்கு 100வது படிக்கட்டுன்னா உன்னுடைய தற்போதைய வேலை அடுத்த படிக்கட்டில் ஏறுவது மட்டுமாகத்தான் இருக்கணும். அடுத்த படிக்கட்டை மட்டும் பார், அண்ணாந்து பார்க்காதே. நன்றாக யோசித்துப்பார். நீ எப்போதும் ஒரு படியில் இருந்து இன்னொரு படிக்கட்டிற்கு மட்டுமே செல்லணும். ஒரே ஒரு படியில் ஏறுவது ஒன்றும் அவ்வளவு பெரிய சிரமம் இல்லையே. அதே வேளையில் தடுக்கி விழுந்தால் வலி உனக்குத்தான். எனவே ஒவ்வொரு படியிலும் கவனமாக நீ தெளிவாக முன்னேற வேண்டும். இதை புரிந்து கொண்டு முன்னேறினால் அது எவ்வளவு பெரிய இலக்காக இருந்தாலும் அதை அடைய உன்னால் முடியும், நிச்சயமாக முடியும் தங்கமே. உன் உறவை ஒரு சில இடத்தில் குறை சொல்கிறாய். உறவு என்னும் புத்தகத்தில் நிறைகள் என்னும் பக்கங்கள் அதிகம் இருந்தாலும் அதை குறிப்பெடுத்து மகிழ்ந்து நன்றி செலுத்தியவர்களை விட குறைகள் என்னும் சில பக்கங்களை குறிப்பெடுத்து அந்த புத்தகங்களை கசக்கி எரிந்துவிட்டு கவலையில் உறைந்தவர்கள் தான் அதிகம். நான் சொல்வதை இன்னொரு முறை கேட்டுப்பார். குறைகள் இல்லாமல் எந்த மனிதனும் இல்லை என்ற உண்மையை நீ உணர்ந்தெடுக்க கொஞ்சம் காலம் எடுக்கத்தான் செய்யும். குறைகளை ஏற்றுக்கொள். புரிதல் கிடைக்கும், முயற்சி கிடைக்கும், பொறுமை இருக்கும். கவலையில் உறைந்திருக்கும் நிறைய பேர் மகிழ்ச்சியாக இருந்திருக்க முடியும் தங்கமே. யாரையும் வெறுக்காதே, உறவை வெறுக்காதே. முக்கியமாக செல்வமே, புண்ணியம் பாவம் இரண்டும் உன்னுடன் வரும். இருக்கும் வரை நல்லதே செய்யணும். உனது மகிழ்ச்சி யாரையும் துன்பப்படுத்தக்கூடாது. அதுதான் மனிதாபிமானத்தின் முதல் படி. ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. நிறைய எண்ணெய் இருந்தா காற்றடிக்கும் தீபம் அணையும். நிறைய எண்ணெய் இருக்கும், காற்றும் அடிக்கும். காற்றடிச்சா என்ன ஆகும்? உன்னுடைய தீபம் அணைகிறது. நல்ல செயல்கள் பல இருந்தாலும் என்ன சொல்ல வருகிறேன் என்று கேள். நல்ல செயல்கள் பல இருந்தாலும் கெட்ட செயல் ஒன்றால் அனைத்தும் அழிந்துவிடும் தங்கமே. சில நேரத்தில் நீ எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள் என்பது உனக்காக இறைவன் கொடுத்திருக்கும் அனைத்தையும் அனுபவிக்கும் போது புரிவதில்லை. உனக்கு நான் இதை அடிக்கடி சொல்கிறேன். சூழ்நிலைகளை உன்னை கட்டுப்படுத்த அனுமதிக்காதே. நீ உன் சூழ்நிலைகளை மாற்றி அமைச்சுக்கோ.
அதனால் நேற்று நடந்ததை கடந்து சென்று விடு. இன்று நடந்ததை கற்றுக்கோ. நாளை நடப்பதை எதிர்கொண்டு விடு. உண்மையை விடாமல் கடைபிடிக்கிறாய். உன்னுடைய குணம் அப்படிப்பட்ட குணம். வீண் ஆடம்பரத்தையும் நீ எதிர்பார்க்கவில்லை, பொய் சொல்லவில்லை. பின் என்ன, வாழ்க்கையில் உனக்கு வெற்றி நிச்சயம்தானே. வாழ்க்கையை ஒரே மாதிரி எடுத்துக்கோ தங்கமே. கடவுளுக்கு நன்றி சொல்லி இந்த காலை வேலையை தொடங்கு. எவ்வளவு பெரிய வீடாக இருந்தாலும் கதவு சின்னதுதான். எவ்வளவு பெரிய கதவாக இருந்தாலும் பூட்டு சின்னதுதான். எவ்வளவு பெரிய பூட்டாக இருந்தாலும் சாவி சின்னதுதான் தங்கமே. இவ்வளவு சிறிய சாவியை வைத்து அவ்வளவு பெரிய வீட்டை திறந்து செல்கிறாய். வாழ்க்கையும் அதுபோலதான் சொல்லுகிறேன். உனக்கு வரும் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதன் தீர்வுக்கு ஒரு சின்ன மாற்றமோ ஒரு சின்ன தீர்மானமோ போதுமே. அதுவே ஒட்டுமொத்த அத்தனை பிரச்சனையும் தீர்க்கும் சாவியாக அமைஞ்சிரும் தான் சொல்கிறேன். சாவி இல்லாத பூட்டை மனிதன் உருவாக்குவதில்லை. தீர்வு இல்லாத பிரச்சனைகளை கடவுள் எப்போதும் அனுமதிப்பில்லை. அதனால் எந்த சூழ்நிலையிலும் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொண்டு இரு. உலகில் பிறந்திட்ட அனைவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு விதமான கஷ்டம். கடவுள் சிலரை வறுமையால் சோதிக்கிறார், சிலரை நோய் நொடிகளால் சோதிக்கிறார், ஒரு சிலரை கடன் தொல்லைகளால் சோதிக்கிறார். ஆக ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான சோதனைகள். நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் நமக்கு மட்டும்தான் இவ்வளவு சோதனைகள்னு. கொஞ்சம் திரும்பிப்பார். கொஞ்சம் திரும்பி பார்த்தால் புரிய வரும். மற்றவர்களோ நம்மை போன்றவர்களோ நம்மை விட அதிகமாகவோ சோதனைக்கு உட்பட்டு இருக்கிறார்கள் என்று. நீ உனது குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்து இருக்காய். எத்தனையோ பேர் உறவுகளை இழந்து தவிக்கின்றனர். கடவுளுக்கு நன்றி சொல்லி இந்த நேரத்தை தொடங்கு தங்கமே. நீ உனது தொழிலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய். எத்தனையோ பேர் தொழில் இல்லாமல் இருக்கிறார்கள். கடவுளுக்கு நன்றி செலுத்து. எதற்கு சொல்கிறேன்? மற்றவர்களுக்காம் இல்லை, நம்மளுக்கு கொடுத்து வைத்திருக்கிறோம். இது கடவுளுக்கு நன்றி சொல்லுன்னு சொல்கிறேன். நீ உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிற எத்தனை நோயாளிகள் அதை பெறுவதற்காக வேண்டி கோடியை கொட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். நீயாக இரு. எத்தனையோ பேர் அவர்கள் உங்களைப் போல் இருக்க ஆசைப்படுகிறார்கள் தங்கமே. எந்த நேரமும் மகிழ்ச்சியோடு இருக்க நீ பிறரை மகிழ்வித்து விட்டு நீ இரு. யார் எந்தெந்த தெய்வங்களை வணங்கினாலும் தீர்வை எல்லா கடவுளும் வேண்டி நிற்கும் தங்கமே. உன் வாழ்க்கை வளமாகிவிடும். இது சத்தியமான உண்மை. சாயப்பா சொல்வதை எல்லாம் மனதில் கேட்டு இந்த அறிவுரையை கேட்டு நடந்துக்கும். நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.